திரைசேரி முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் கோப் குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணை குறித்து டியோ குணசேகர வெளியிட்ட கருத்து பாராளுமன்ற சிறப்புரிமையை மீறியுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு அறிவித்துள்ளார். பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு கடிதம் ஒன்றின் மூலமே இந்த அறிவித்தலை அவர் விடுத்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பிரதமர் விடயங்களை தெளிவுபடுத்தினார். මහා බැංකුව ගැන චෝදනාවක් තිබුණාම ප්‍රථම වතාවට මම පාර්ලිමේන්තුවේ ප්‍රකාශයක් කළා කිව්වා. மத்திய வங்கி குறித்து குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் குழு ஒன்றை அமைத்து விசாரணைகளை நடத்தி அதனை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்பதாக அப்போது முதல் தடவையாக நாங்கள் கூறினோம். ஏன் நான் அவ்வாறு செய்தேன்? கோப் குழு ஒரு ஊழல் தொடர்பிலும் ஆராய்ந்திருக்கவில்லை. மத்திய வங்கியில் பல்வேறு முறைகேடுகள் இடம்பெற்றிருந்தன. எதிர்வரும் சில தினங்களில் அது வெளியாக உள்ளன. அப்போது தலைவர் நித்திரையில் இருந்துள்ளார். அறிக்கை ஒன்றை வழங்கி இதுவே ஆவணம் என கூறுவதனை நான் ஊடகங்களில் பார்த்தேன். கோப் குழு அறிக்கை ஒன்றை தயாரிக்கவில்லை. கோப் குழுவில் அறிக்கை ஒன்று இருக்கவும் இல்லை. ஆவணங்கள் இருக்கவில்லை. அந்த ஆவணங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. கோப் குழுவின் தலைவர் என்ற விதத்தில் டியோ குணசேகர வெளியிட்ட கருத்துக்களை நாம் அவதானித்தோம். பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதன் பின்னர் சபாநாயகர், எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் பிரதமர் ஆகியோருக்கு அதிகாரம் இருக்கிறது. அவருக்கு எவ்வித பயனும் கிடையாது. இதனை செய்துள்ளார். அரசியல் லாபங்களை பெற்றுக் கொள்வதற்காகவே டியோ குணசேகர் அதனை செய்தாரே தவிர வேறொன்றுக்காகவும் அதனை அவர் செய்யவில்லை. பாராளுமன்றம் தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் தெரிவுக்குழு ஒன்றை நியமித்து 3 மாத காலத்தை நான் அவர்களுக்கு வழங்குவேன். டியோ குணசேகர பாரிய ஊழல்களில் ஈடுபட்டுள்ளார். இந்த விடயம் குறித்து நாம் கோப் குழுவின் தலைவர் டியோ குணசேகரவிடம் வினவினோம். பிரதமரினால் தெரிவிக்கப்பட்ட விடயம் தொடர்பில் தான் தற்போது எவ்வித கருத்துக்களையும் தெரிவிக்க விரும்பவில்லை எனவும் எதிர்வரும் சில தினங்களில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்து அதற்கான பதிலை வழங்குவதாகவும் அவர் கூறினார்.